செல்ஃப் ரெசிப்ரோக்கல்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மும் இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மும் ரெண்டும் சேமாக வருங்க. எப்படி இருக்குங்க? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மும் இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மும் ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் எ செல்ஃப் ரெசிப்ரோக்கல். செல்ஃப் ரெசிப்ரோக்கல். ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்ளம் ப்ரூவ் பண்ணுறது சொல்லிக்கிறாங்க. ஸோ தட் the Fourier transform of e power minus x squared by 2 is e power minus s squared by 2 is e power minus s squared by 2. அப்போ பாருங்க, இது வந்து f of x ஓட வேல்யூ, இது வந்து f of s ஓட வேல்யூ. f of இது இருந்ததுன்னா நம்ம f of s நோட் பண்ணணும், இது வந்து f of s. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இது கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வரும்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரியாமா? ஓகே. இப்போ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா எழுதி அதில் வந்து நம்ம ரன் பண்ணுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/√2 pi integral minus infinity to infinity f of x into e power isx into dx. That is equal to 1/√2 pi integral minus infinity to infinity f of x value f of x வேல்யூங்கிறது யாரு? இவங்க தான் f of x. ஆமாம், இவங்க தான் f of x வேல்யூ. e power minus x squared by 2 into e power isx into dx. கரெக்டாமா? சரி, இப்போ இது என்ன பண்ண போறாங்க? இது ரெண்டுமே சேம், அதனால பவர் ரெண்டுமே நம்ம வந்து என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு? that is equal to 1/√2 pi integral minus infinity to infinity e power minus x squared by 2 plus isx into dx. That is equal to 1/√2 pi integral minus infinity to infinity e power minus x square plus இந்த 2 வந்து LCM எடுக்கிறேன். 2 LCM எடுத்து என்ன ஆகும்? 2isx divided by 2 into dx. That is equal to 1/√2 pi integral minus infinity to infinity e power நெகட்டிவ் சைன் வெளியே எடுக்கிறேன். நெகட்டிவ் சைன் வெளியே எடுத்து இங்கே என்ன ஆகும்னா x squared minus 2isx divided by 2 into dx. கரெக்டாமா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதை வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ஃபார்மேட் அனதர் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர போகிறோம். என்ன மெத்தட்? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர். சார் அது எப்படி நம்ம பண்ணுறோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியலன்னா கேளுங்க, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 1/√2 pi integral minus infinity to infinity e power minus இந்த 1/2 கான்ஸ்டன்ட் நான் வெளியே எடுத்துக்கிறேன். இங்கே என்னாச்சு? x ஸ்கொயர் மைனஸ் 2ix, இந்த ஐ வந்து பின்னாடி வச்சுக்கிறேன், is into dx. சரியாமா? இப்போ இது என்னன்னா, இதை வந்து எக்ஸை வந்து என்ன எடுக்க போகிறோம்னா ஏ ஸ்கொயர்டனும், இது வந்து என்ன ஆகுதுன்னா மைனஸ் 2abன்னு வச்சுக்கிட்டா நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் இதனோட மீதி டைம் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab நம்ம கையில் இருக்குது. நம்மளுக்கு இல்லாத டைம் என்னன்னா, அதாவது இது வந்து என்ன ஃபார்முலாக்கு கன்வெர்ட் ஆகுதுன்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கு கன்வெர்ட் ஆகுது. ஏன்னா பிட்வீன் சைன் வந்து மைனஸ் வரனால நம்மளுடைய இந்த ஃபார்முலாக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சப்போஸ் ப்ளஸ்ன்னு இருந்தால் இந்த இடத்துல ப்ளஸ்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த டைமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதனால எந்த டைம் மிஸ் ஆகுது, இந்த ஃபார்முலா வர எந்த டைம் மிஸ் ஆகுதுன்னு நம்ம இந்த இதுல இருந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்குது. நம்மளுக்கு இல்லாத டைம் பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் இல்லாத டைம். சரிங்களா? அப்போ அந்த பி ஸ்கொயரை வந்து என்ன பண்ண போறோம்னா ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண போறோம். இந்த பி ஸ்கொயர் என்ன பண்ண போறோம்? ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண போறோம். அப்போ இங்க வர பி யாருன்னு நம்ம செக் பண்ண போறோம். சரிங்களா? அப்போ நாங்கள் எடுக்கிறது என்ன எடுக்க போறோம்னா ஏ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னாச்சு? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஏ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். அப்போ மைனஸ் 2a, அப்போ என்ன செய்யும்? 2 into எக்ஸ்ன்னு வந்துச்சு. அப்போ மீதி டைம் யார் இருக்கிறானோ அவன் தான் வந்து பி.
அப்போ மீதி டேம் யார் இருக்கிறா? ஐஎஸ்எக்ஸ் இருக்குது, ஐஎஸ். அப்போ பி ஈக்குவல் டு ஐஎஸ், பி ஈக்குவல் டு ஐஎஸ். அப்போ அந்த டைம் நான் என்ன பண்ண போகிறேன்? ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண போகிறேன். அந்த டைம் என்ன பண்ண போகிறேன்? ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண போகிறேன். சரியாம்மா? இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எனக்கு டவுட் இருக்குதா இந்த ஸ்டெப்பு? இல்லை சார். புரியுதுங்களா? ஓகே. அப்போ ப்ராப்ளம் முடிஞ்சுமா? அந்த ஸ்டெப்பை நம்ம இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், அது முடிஞ்சது நம்மளுக்கு ப்ராப்ளம் முடியுது. அப்போ இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் 1/2 என்னாச்சு? எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2x இன்ட்டு ஐஎஸ்எக்ஸ். இப்போ என்ன டைம் வேணுமோ அதை வந்து ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஐஎஸ் வந்து என்ன பண்ண போகிறேன்? ஐஎஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஐஎஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎஸ். கரெக்டாமா? சார். சரி, அப்போ நம்ம என்னாச்சுன்னா இந்த டேம்லேருந்து இந்த டேம் வரைக்கும் நம்ம என்னென்ன எழுதலாம்? ஹோல் ஸ்கொயர்னு போட்டு எழுதலாம். அப்போ என்னாச்சு? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு போட்டு எழுதலாம். ஸோ அப்போ ரிசல்ட் என்ன ஆகுது? தட் இஸ் ஈக்குவல் டு 1/√2π இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் 1/2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐஎஸ், சாரி எக்ஸ் ஸ்கொயர் வராது, எக்ஸ் மைனஸ் ஐஎஸ் ஹோல் ஸ்கொயர். ரிமைனிங் டைம் இருக்கிறா இவன் வெளியே இருக்கிறான். இவன் வெளியே இருக்கிறதுனால என்னாச்சு? ஐ ஸ்கொயர்டு எஸ் ஸ்கொயர்டு வரும். ஐ ஸ்கொயர்டு வேல்யூ -1. அப்போ என்னாச்சு? ப்ளஸ் எஸ் ஸ்கொயர்னு ஆகும். கரெக்டாமா? இந்த இடத்துல என்ன டவுட் இருக்குதாம்மா? இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ஐஎஸ் ஹோல் ஸ்கொயர், அப்போ ஐ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஐ ஸ்கொயர்டு வேல்யூ என்னன்னு தெரியும்? -1 தெரியும். ஐ ஸ்கொயர்டு வேல்யூ -1 தெரியும். அப்போ -1 ப்ளஸ் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். கரெக்டாமா? டவுட் இருக்குதுங்களா? இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணணுமாம்மா? இல்லை சார், இது வரைக்கும் ஓகே. புரிஞ்சுங்களா? ஓகே. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1/√2π இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இந்த வேல்யூஸ் ஒரு இன்ஸ்டேட் கொண்டு போயிருங்க. அப்போ என்னாச்சு? இ பவர் மைனஸ் 1/2 எக்ஸ் மைனஸ் ஐஎஸ் ஹோல் ஸ்கொயர் இங்கே என்னாச்சு? இன்ட்டு இ பவர் மைனஸ் 1/2 எஸ் ஸ்கொயர், இ பவர் மைனஸ் 1/2 எஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ், இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். நல்லா பார்த்தீங்கன்னா இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இது இண்டிபெண்ட் ஆஃப் திஸ் இன்டெகிரல். இது வந்து எஸ் ஸ்கொயர்டோட இன்டெகிரல். இது வந்து எஸ் ஸ்கொயர்டு. இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதனால இது கான்ஸ்டன்ட் டேர்மு. அதனால வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? இன்டெகிரலுக்கு வெளியே எடுக்க போகிறேன். இன்டெகிரலுக்கு வெளியே எடுக்கிறேன். அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 1/√2π e power minus 1/2 s square integral minus infinity to infinity e power minus 1/2 x minus is whole square into dx. சரியாம்மா? இதில் டவுட் இருக்குதா? ஏன் வெளியே எடுக்கிறேன்? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால எஸ் ஸ்கொயர்ங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால நான் வெளியே எடுக்கிறேன். சரியாம்மா? தட் இஸ் ஈக்குவல் டு 1/√2π இன்டெகிரல் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இந்த டைம் எப்படி எழுதுனா இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐஎஸ் டிவைடட் பை இந்த 2 வருது பார்த்தீங்கன்னா, இந்த 2 வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா √2 மாற்றிட்டு ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இது வந்து ஹோல் ஸ்கொயர் கம்ப்ளீட் பண்ணுறேன் இந்த டைம் இந்த டைமும். அதனால் நான் வந்து 2 வந்து என்ன எழுத போகிறேன்? √2 ஹோல் ஸ்கொயர்னு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் ஓவராலாக ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டேன் இன்டி டிஎக்ஸ். சரியாம்மா? சரி, இப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சுக்குது. ஓகே, நமக்கு இன்னொரு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது அந்த ஐடியா கொடுக்குறேன். இப்போ டேரெக்டாக எதுக்கு இன்டெகிரேஷன் பண்ண முடியாது. அதனால் இதை வந்து நான் என்ன எடுக்க போகிறேன்னா டீன்னு எடுக்க போகிறேன். இன்சைடு இருக்கிற வேல்யூ என்ன எடுக்க போகிறேன்? டீன்னு எடுக்க போகிறேன். அப்போ என்னாச்சு? டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஎஸ் டிவைடட் பை √2. அப்போ டிடி என்னாச்சு? டிடி ஈக்குவல் டு dx வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ dx வந்து 1 ஆகும், இது என்ன ஆகும்னா 0 ஆயிடும். அப்போ என்னாச்சுன்னா dx டிவைடட் பை √2 வரும். dx பை √2 வரும். ஏன்னா இங்கே வெறும் dx தான் இருக்குது, √2 கிடையாது. அதனால் இந்த √2 வந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ √2 இன்ட்டு dt ஈக்குவல் டு dx, √2 இன்ட்டு dt ஈக்குவல் டு dx.
இப்போ நான் வந்து வேரியபிள்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் லிமிட்டு சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா? வேரியபிள்ஸ் ஓகே சார். பண்ணாலும் லிமிட்டு சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்னாச்சு எக்ஸ் டி. அப்போ எக்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்போ எக்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டால் என்ன கிடைக்கும்? இங்கே எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டாலும் இட்ஸ் மேபி மைனஸ் இன்ஃபினிட்டி தவிர இட்ஸ் நோ யூசஸ். அப்போ எக்ஸ் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி, ஏன்னா அப்பர் லிமிட் எக்ஸ் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இந்த இடத்துல வந்து நான் ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் இன்ஃபினிட்டி வந்தாலும் நம்மளுக்கு வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான் வரும் சரிங்களா? அப்போ இதுதான் நம்மளோட லிமிட். அப்போ லிமிட் ஒன்று இன்டர்சேஞ்ச் ஆகல, அதே லிமிட் தான் வருது. அப்போ நம்ம லிமிட் வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்னாச்சு அந்த இன்டெகிரல் என்ன ஆகுது? தட் இஸ் ஈக்குவல் டு 1/√2 பை இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இ பவர், இதனோட வேல்யூ என்ன டி, இது ஃபுல் வேல்யூ என்ன டி, அப்போ டி ஹோல் ஸ்கொயர்னு வருது. அப்போ மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். டிஎக்ஸோட வேல்யூ என்னன்னா √2 இன்ட்டு டிடி, √2 இன்ட்டு டிடி. அப்போ √2 இன்ட்டு டிடி வரும். சரியாம்மா? சரி, அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த √2 கான்ஸ்டன்ட், இந்த √2 என்னன்னா கான்ஸ்டன்ட் வெளியே எடுக்கிறீங்க. ஆல்ரெடி ஒரு டைம் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு டைம் யாரு இதே ஒரு டைம் இருக்கு பாரு, இந்த டைம் மிஸ் ஆயிருக்குது. இந்த டைம் எழுதிக்கணும். இ பவர் மைனஸ் 1/2 எஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 1/2 எஸ் ஸ்கொயர். அப்போ √2 கான்ஸ்டன்ட், அந்த √2 எழுதிக்கிறீங்க. அப்போ √2 டிவைடட் பை √2 பை இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை 2 integral 0 to minus infinity to infinity e power minus t squared into √2 வெளியே வந்துச்சு into dt. சரியாம்மா? இப்போ என்னாச்சுன்னா இந்த √2வும் இந்த √2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் யார் இருக்கிறா? 1/√5 இருக்கிறாங்க. 1/√5 e power minus s squared by 2 integral minus infinity to infinity e power minus t squared into dt. ஓகேங்களா? அப்போ இந்த இ பவர் டி ஸ்கொயர்னு வருது. இ பவர் டி ஸ்கொயர்டு லிமிட் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வருது. மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் டி ஸ்கொயர். அப்படின்னா எஃப் ஆஃப் டியை வந்து எஃப் ஆஃப் மைனஸ் டி போட்டாலும் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? சேம் ரிசல்ட்டாக வரும். அதனால வந்து இது வந்து என்ன ஃபங்க்ஷன்? ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷனால நம்மளுக்கு என்ன ஆகுது? மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி வந்து நம்ம வந்து 2 டைம்ஸ் ஆஃப் எழுதலாம். அப்போ என்னாச்சு 1/√2 பை e power minus s squared by 2 into 2 times of integral 0 to infinity e power minus y squared, e power minus t squared, e power minus t squared into dt. சரியாம்மா? ஓகே, இதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இதுக்கு ஒரு ஃபார்முலா பீட்டா காமா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லிக்கிறாங்க. ஸோ அது என்ன ஃபார்முலானா இது √5. அப்போ என்னாச்சு 1/√5 e பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர்டு பை 2 இன்ட்டு 2. இதனோட ஃபார்முலா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இதனோட ரிசல்ட் வந்து √5 டிவைடட் பை 2. இது பீட்டா காமா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கொண்டு வர ரிசல்ட்டு. எக்ஸில் பீட்டா காமா ஃபங்க்ஷன் உங்களுக்கு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இது ஃபார்முலாவை படிச்சுங்க. ஸோ என்ன ஃபார்முலானா இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு √5 டிவைடட் பை 2. இதுதான் ஃபார்முலா. இதுதான் என்னோட ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணிடுவேன். ஸோ ஓகே, இப்போ எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா இந்த டூவும் கட் ஆயிரும், இந்த √5யும் இந்த √5யும் கட் ஆயிரும். தேர்ஃபோர் எண்ட் ஆஃப் ரிசல்ட் வந்து என்ன கிடைக்குது? இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை 2. இதனோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இ பவர் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸோட வேலை என்ன? இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்ன ஆச்சு? சேமாக இருக்குது. ஜஸ்ட் வேரியபிள் மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் ஆகுது. இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இங்கே எஸ்ன்னு மாறிக்குது, இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே எஸ்ன்னு மாறிக்குது. அப்போ ரெண்டுமே சேம் தான். விச் இம்ப்ளைஸ் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2 இஸ் எ செல்ஃப் ரெசிப்ரோக்கல். ஓகே, செல்ஃப் ரெசிப்ரோக்கலா கிவன் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா? எனர்ஜி டவுட் இருக்குதா? வந்து ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒன், அடிக்கடி கேட்கக்கூடியது. எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா? இல்ல சார், இப்போ இருக்காது. சரி, நெக்ஸ்ட்டு